இன்றைக்கி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக மேயோனைஸ் தான் அப்ளை பண்ணியிருந்தேன். இது பிள்ளைங்களுக்காக வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணது. தேவைப்படும் போது நம்ம அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கலாம். கூடவே 3 வால்நட்ஸும் ஒரு அத்திப்பழமும் எடுத்துக்கிட்டேன். வால்நட்ஸை சாப்பிடும்போது கொஞ்சம் துவர்ப்பாக இருக்கும். அத்திப்பழம் இல்லைன்னா காஞ்ச திராட்சை கூட சேர்த்து சாப்பிடும்போது துவர்ப்பு தெரியாமல் பேலன்ஸாக இருக்கும். கொஞ்சம் வாட்டர் மெலனும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அன்றைக்கி வாங்கின பலாப்பழத்தோட சீடு கொஞ்சம் இருந்தது. அதில் இன்றைக்கி நான் ஒரு கிரேவி செஞ்சுருந்தேன். இதை அப்படியே 2 நாளைக்கு காய வச்சுட்டோன்னா அதோட வெளிப்பக்கத்தில் இருக்கிற அந்த ஓடு மாதிரி உள்ள வெள்ளை கலர் தோலை ஈஸியாகவே உரிச்சு எடுத்துடலாம். இந்த விதையை சாம்பார்லையும் போடலாம், புளிக்குழம்பும் வைக்கலாம். நான் இன்றைக்கி கறி குழம்பு டேஸ்ட்டில் ஒரு கிரேவி தான் செஞ்சுருந்தேன். அந்த ஓடை உரிச்சு எடுத்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற்றி வச்சுட்டோம்னா இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிற தோலும் கொஞ்சம் ஈஸியாகவே உறிஞ்சு வந்துடும். நகத்தால் உரிச்சாலும் வந்துடும், அப்படி இல்லைன்னா ஒரு கத்தி யூஸ் பண்ணிக்கலாம். இதோட சமைச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால தான் ப்ரெஷர் குக்கரில் தனியாக வேக வச்சுட்டும் கிரேவியில் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இது போல் 2-3 துண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்தோம்னாலும் சீக்கிரமாக வெந்துடும். இதை சமைக்கிறதும் சிக்கன் கிரேவி மாதிரி தான். பட்டை, கிராம்பு, சோம்பெல்லாம் சேர்த்து தாளித்து வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி எல்லாம் வதங்கினதும் உப்பு, கரம் மசாலா, அப்புறம் மிளகாய், மல்லி, மஞ்சள் தூள் சேர்த்து கட் பண்ண இந்த பலாப்பழ விதையை அதில் கொட்டி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சிடணும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். ஒரு 10 நிமிஷத்துலேயே இது நல்லா வெந்துடும். கடைசியாக கொஞ்சம் தேங்காயும் சோம்பும் அரைச்சி ஊற்றி இறக்கிடலாம். இது நல்லா மாவு மாதிரி வெந்துடும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அன்றைக்கி மார்க்கெட்டில் வாங்கின சிறுகீரை இருந்துச்சு, அதில் கொஞ்சம் கடையலும் செஞ்சுருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.